ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோட செல்வ செழிப்போடு ஆனந்தமாக வாழ்வீங்கன்றதை நான் நம்புறேன். அது இல்லாமல் பாபாவோடைய அருளும் யூனிவர்ஸோட அருளோடு நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட பாபாவோடையோ இல்லை யூனிவர்ஸோடையோ ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தால் கண்டிப்பாக இந்த மெயில் ஐடிக்கு கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உடனே அந்த மெயில் ஐடியில் படித்து ஸோ உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி என்னோட யூடியூப்பில் போடப்படும். ஸோ இது போடுறதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் எவ்வளோ பேர் வாழ்க்கை மாறாதான்னு நினச்சிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு வாழ்க்கை இப்படியும் மாறுன்ற ஒரு நம்பிக்கை வரும். இது முழுக்க முழுக்க ஒரு சமூக சேவையை மட்டுமே செய்யறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய கேள்விகள், என் லைஃப்பில் நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், எனக்கு இது நடக்கவே இல்லை, ஏன் நடக்கலை, இதுக்கு எப்படி சொல்லுங்கன்னு சொல்லும்போது இதுக்காக நான் உன்னோட கமெண்ட்ஸை படித்து உங்களுக்கான பதிலை நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுவேன். ஸோ உங்களோட கேள்விகளும் போடலாம். அதே சமயம் மெயில் ஐடியில் உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிங்க, உங்கள் கேள்வியை கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாய் சச்சரிதம் அத்தியாயம் 39-50 இந்த அத்தியாயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாபா நானா சாஹேப்பிடம் என்ன கேள்வி கேட்டார், அதுக்கான பதில் நானா சாஹேப் பாபாயிடம் என்ன சொன்னார் அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த லீலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். பகவத்கீதையை வச்ச லீலை தான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, பின்னர் நானா எப்படின்னா ஒரு பதமாக பிரிக்கிறார். ஒரு வேர்டுக்கும் மீனிங்கை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பாபா கேட்குறார், வெறுமென சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தால் மட்டும் போதுமா? பாபா கேட்குறோன்னே நானா, பிரணிபத என்ற சொல்லுக்கு சாஷ்டாங்கம், பிரணிபத என்ற சொல்லுக்கு சாஷ்டாங்கமாக விழுவது தான் இப்பொருள் எனக்கு தெரியும் அப்படின்னு நானா சொல்கிறேன். பாபா சொல்கிறாரு, பரிப்பிரஷ்ன என்றால் என்னன்னு பாபா கேட்குறார். உடனே நானா, கேள்வி கேட்டல். ஓகே, பாபா உடனே பிரஷ்ன பரி எடுத்துட்டு பிரஷ்னன் என்றால் பொருள் கேட்குறாரு. நானா சொல்கிறேன், அதுவும் கேட்டல் தான். உடனே பாபா சொல்கிறாரு, பரிப்பிரஷ்ன போல பிரஷ்னாவும் அதே பொருளை தான் உணர்த்துகிறது. வியாசர் என்ன ஒரு பைத்தியமா? ஏன் அவர் முன்னாடி பரி போட்டு ரெண்டு இது பண்ணுறான்னு பாபா அவரை வேணுமே கிண்டல் பண்ணுறாரு. நானா, பரிப்பிரஷ்னதுக்கு அதை தவிர வேறு எந்த பொருளும் எனக்கு தெரியாதுன்னு நானா ஒத்துக்கிறாரு. உடனே பாபா கேட்குறாரு, சேவா அப்படி அது எத்தகைய சேவை செய்யணும் அப்படின்னு பாபா கேட்குறாரு. உடனே நானா சொல்கிறாரு, நாங்கள் நம்ம எப்பவுமே செய்து கொண்டிருக்கிறோமா அதை தான் செய்ய வேண்டும். உடனே பாபா, அத்தகைய சேவை செய்தால் போதுமா? நீங்கள் எப்பயுமே செய்கிற சேவையே போதுமா அப்படின்னு பாபா கேட்குறேன். உடனே நானா, சேவை என்ற சொல் அதை தவிர வேற எதையும் குறிக்கிறது என்று எனக்கு தெரியல, எல்லாமே நானா தெரியலன்னு சொல்கிறாரு. உடனே பாபா அடுத்த வாக்கியத்தில் உபதேசியதி தே ஞானம் என்பதை ஞானம் என்ற சொல்லுக்கு வேற எந்த சொல்லையாவது போட்டு அங்கே படிக்க முடியுமா? ஞானத்துக்கு பதிலாக வேற ஏதாவது சொல்ல போட்டு படிக்க முடியுமான்னு கேட்குறாரு. உடனே நானா, பாபா சொல்றார், என்ன சொல் அப்படின்னு. நானா, அஞ்ஞானம். பாபா இந்த சொல்லை போட்டு ஞானத்துக்கு பதில் செயலிருந்து ஏதாவது பொருள் உணரப்படுகிறதா? முதல்ல ஞானத்துக்கு பதில் ஏதாவது ஒரு பொருள் போட முடியுமான்னு கேட்டால் அஞ்ஞானம் சொன்னார். ஸோ இதுக்கு பொருள் ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது உடனே நானா சொல்கிறாரு, சங்கர பக்ஷயம் அத்தகைய பொருள் தரும் அமைப்பு எதையுமே தரலை அப்படின்னு சொல்கிறார். அந்த எதுக்குமே பொருள் தரலன்னு சொல்கிறோன்னே பாபா, அவர் தரதை பற்றி லட்சியம் செய்ய ஞானம் என்ற சொல் இன்னும் சிறந்த பொருளை உணர்த்தும் என்றால் அது உபயோகிக்க தடை எதுவும் உண்டா? ஞானத்துக்கு இன்னும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு கேட்குறார். அதுக்கப்புறம் அஞ்ஞானம் என்பது அதில் வைத்து பொருளை உணர்வது எவ்வாறு என்பது எனக்கு தெரியல. அதாவது பாபா கேட்குறாரு, இந்த மாதிரி பொருள் உணர்த்தல, ஞானத்துக்கு வேற ஏதாவது பொருள் உணர்த்த முடியுமான்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே நானும் சொல்கிறேன், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியல அப்படின்னு ஒத்துக்கிறார். உடனே பாபா சொல்கிறாரு, கிருஷ்ணர் அர்ஜுனன்கிட்ட ஒரு போதிச்சார். என்ன போதிச்சார்? ஞானிங்க கிட்ட அதாவது சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன் பாபா அப்படி சொன்னார்? ஏன் அப்படி கிருஷ்ணர் அப்படி சொன்னார் நானா கிட்ட கேட்குறாரு பாபா. உடனே நானா சொல்கிறேன், ஆமாம், ஏன் அப்படி சொன்னார்? ஞானிக்கிட்ட சாஷ்டாங்கமாக இது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாபா, நானா செருக்கு குலைவற்றை கருவம் அழிக்கப்பட்டது, இப்போ தான் அழிக்கப்படுது நானாவுடைய இது. ஞானிகள் முன்னால் வெறுமனை சாஷ்டாங்கமாக விழுந்து சாஷ்டாங்கமாக விழறதை விட்டுட்டு
விழுது இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணால் சரணாகதி அடையணும். பரிபூர்ண சமர்ப்பணம், நம்மளுடைய சமர்ப்பணத்தையும் சேர்த்து நாம் விழும்போது தான் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அதேமாரியே வந்து நம்ம புத்திசாலித்தனமாக குருவை வந்து நம்ம கேள்வி கேட்குறோம், அவங்கள மாட்டி விட்றோன்ற எண்ணத்தில் நம்ம என்றைக்குமே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா நாம் வந்து நம்மளுடைய மோட்ச பாதைக்கு போக மாட்டோம், நம்மளுடைய கடவுள் தன்மைக்கு போக மாட்டோம். அதனால் நம்ம எப்பயுமே வந்து நம்ம வந்து இது பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் பாபா. முழு மனசோட நம்ம வந்து சாஷ்டாங்கமாக மன்னிப்பு, பரிபூர்ண கேள்வி கேட்டல், குரு சொல்கிறத நம்ம அப்படியே செய்யும்போது தான் நம்மளோட வாழ்க்கை புரியும். மாட்டி விடுற மாதிரி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்தது என்னன்றதை நம்ம பார்க்கலாம், வீடியோவை பார்க்கலாம். அடுத்த பாட்டை அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.